சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். எஸ்கே எவ்வளவு கொடுத்தா? இது அபாண்டமான பொய். அபாண்டமான பொய்யா அப்பட்டமான உண்மையான்னு என்கொயரி கமிஷன் முடிவு பண்ணட்டும். அதுவரை நான் அவளை சஸ்பெண்ட் பண்றேன். காசுக்காக கடமை வைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை நாம என்ன சார் பண்ண போறோம்? இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கந்தன்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். தம்பி தூள் கிளப்பிட்டு வாடா. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீத்தரணும். தம்பி ஆசிரியர் பண்ண திம்சம் பண்றா. போடா போ போ. ஏனே குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், செலவுக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்திட்டு அலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓ மானம் ஏ மானம்லாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணா என்னது? அங்க பாரு. என்ன அந்த வண்டியை பாரு. அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய் 10 ரூபாய். அண்ணா அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்ண்ணே. போடா போடா. நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு வாரி கட்டு. பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா? அவங்க கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால இறங்க போ. இதோ ஆரம்பமாக போகிறது எதிர்கட்ட போட்டி. கலக்குதுல்ல. யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பண்ற கபூர். அண்ணனே அண்ணன் லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கா? வாடா வாடா வேற எங்கேயாவது போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருங்க. ஜெயித்து விட்டார் கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம். தொடர்ந்து இந்த 3வது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000 வெற்றி பெற்று விட்டார். இது என்னது? யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி, அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா.
வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுற ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது, வெற்றிவேலு. இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும்யா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன் தம்பி. பாத்துக்கிறேன். ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ பாப்பா போய் டீ குடு. பொருளை தொலைச்சிட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையிலே பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னன்னு காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. மடப்பையில நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாள தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கில்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே, சொன்னீங்கண்ணே. எதடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா, நீங்கன்னா எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே. யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டிய பழனி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கே கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேட கிறுக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுடா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. ஏதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கடா? ஏய் மவனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்ப.